ஃப்ரெஞ்ச் எக்ஸாம் வீட்டிலேருந்தே படித்து எழுதலாம் அப்படின்னு சொன்ன வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். முதல் விஷயம் வந்து லிங்க் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவீங்க. அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாஸ் எடுக்கலை. ஜஸ்ட் வந்து இப்படின்னு நான் கைட் தான் பண்ணுறேன். நான் கிளாஸஸ் எதுவும் எடுக்கலை. மூணாவது வந்து எங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கிளாஸ் போகணும், ஆனால் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸ் ட்ராவலை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃப்ரான்ஸ் ட்ராவலில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலே அது வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளான்றது நீங்கள் ஒரு தடவை போய் ரெஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்களே கூட ஏதாவது ஃபார்மேசியம் கொடுப்பாங்க லாங்குவேஜ்க்காக. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனில் இருக்க மேரியில் போய் நீங்கள் விசாரித்தாலே சில இடங்களில் ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். லா மேசோன் தி லாங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவுக்கு இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் போட்ட அந்த வீடியோ வந்து ஃப்ரான்ஸில் வாழ்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கான கைடன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா உங்கள் கண்ட்ரியில் வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சென்டரில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் படித்து நீங்கள் எழுதலாம். அந்த சர்டிஃபிகேட் தான் இந்த நாட்டுக்கு நீங்கள் சப்போஸ் ஃபியூச்சரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.